தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य। ओम गणानां त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन्नोतिभिः सीदसादनम्। ओम श्री महागणाधिपतये नमो नमः। ओम सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते। ओम ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो मघद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोऽहमस्मि ब्रह्माहमस्मि। ओम प्रपन्न पारिजाताय तोत्र वेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ओम मूर्ति எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹ. அனைத்து சாயி டிவி நேயர்களாகிய அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான லட்சுமி கட்டாட்சங்களும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை தொடங்குகின்றேன். ஸ்ரீமத் பகவத்கீதா 2வது அத்தியாயம் 72வது ஸ்லோகம். श्री भगवान उवाच येषा ब्राह्मी स्थितिः पार्थ नैनां प्राप्य विमुह्यति स्थित्वा स्यामन्तकालेऽपि ब्रह्म निर्वाणमृच्छति. பகவான் கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தை 2வது அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகமாக வைத்திருக்கின்றார். நம்ம கடைசி வகுப்பில் பார்த்த அந்த விஷயங்கள் ஞாபகம் இருக்க வேண்டும் நமக்கு. இந்த 2வது அத்தியாயத்தினுடைய 70, 71, 72 இந்த 3 ஸ்லோகங்கள் கடைசி ஸ்லோகங்களாக 2 அத்தியாயங்களினுடைய சாராம்சங்களினுடைய பிரயோஜனமாக கொடுத்திருக்கின்றார் பகவான் கிருஷ்ணர். முதலில் இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கும் பொழுது 13 ஸ்லோகங்கள், கிட்டத்தட்ட 10 ஸ்லோகங்கள் அர்ஜுனன் தன்னை சிஷ்யனாக மாற்றக்கூடிய அந்த விஷயங்களை சொல்லிவிட்டு, பிறகு ஒருவன் சிஷ்யனாக மாறினால் அவனுக்கு உயர்ந்த விஷயங்களாகிய பிரம்ம ஞானமானது கிடைக்கும் என்பதற்காக 2வது, அதாவது 11வது ஸ்லோகத்திலிருந்து 30வது ஸ்லோகம் வரைக்கும் அவர் பிரம்ம வித்யா என்று கூறப்படுகின்ற உயர்ந்த ஞானத்தை கொடுத்தார். அதன் பிறகு கர்ம வித்யா என்கின்ற ஞானத்தை 31வது ஸ்லோகத்திலிருந்து கிட்டத்தட்ட 50வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்லிக் கொடுத்தார். அதாவது இந்த உலகத்தில் இந்த 2 ஞானங்கள் தான் மிகவும் முக்கியமானவைகள். சிருஷ்டிக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பிரம்மனை பற்றிய ஞானமும், சிருஷ்டியாக வடிவமைத்து வடிவமாக வெளித்தோன்றி இருக்கக்கூடிய இந்த உலகத்தை பற்றிய உலகத்தினுடைய சூக்ஷ்மமான விஷயமாகிய கர்மத்தை பற்றிய ஞானமுமே ஞானம். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் வெளியில் நம்ம படித்தோம்னா இந்த 2 ஞானமும் முழுமையாக கிடைக்கிறது அல்ல. இந்த யூனிவர்சிட்டிகளிலும் கல்லூரிகளிலும் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற கல்வியானது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் உபயோகமாகத்தான் இருக்கிறது, சந்தேகமே கிடையாது. ஆனாலும் கூட இந்த வாழ்க்கையினுடைய உள் சூக்ஷ்மங்களை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு பகவத்கீதை முதலிய ஆன்மீக நூல்களின் மூலமாகத்தான் முழுமையாக கிடைக்கும் என்கிறதுல சந்தேகமே கிடையாது. அது யாராக இருந்தாலும் பகவத்கீதையை முழுமையாக படித்து நல்ல குரு கிட்ட படிக்கணும். நல்ல குரு கிட்ட படிச்சுட்டு
அதுக்கப்புறம் இந்த கல்வியினுடைய மகிமையை அவர்கிட்ட கேளுங்களேன், அவரால் விளக்கவே முடியாது. அவர் ஒரே வார்த்தையை சொல்லுவார், நீங்களும் படிங்க அப்படின்றவர். அதனால தான் இந்த ஞானம் இருக்கிறது இல்லையா, இந்த உலகத்தினுடைய அடிப்படையாக இருப்பது, ஆனால் நம்முடைய புரிந்து கொள்ளும் சக்திக்கு அப்பாற்பட்டு இருப்பது, அதுதான் இதனுடைய சூக்ஷ்மம். நம்முடைய புரிந்து கொள்ளுகின்ற சக்திக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதுன்னு நம்ம சொன்னாலே ஒரு விஷயம் இருக்கிறதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடும் நமக்கு. இப்போ நம்ம இங்கேருந்து சந்திரயான் 2 அனுப்பணும் இல்லையா, எவ்வளோ ஒரு அபரிமிதமான விஞ்ஞான வளர்ச்சி. இங்கிருந்து லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சந்திர மண்டலத்தில் அந்த சந்திரனில் போய் இறங்கிறதுக்கு உண்டான அத்தனை ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டும் செய்ய முடிகிற நம்முடைய மனித சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்தை நாம் உண்மையிலேயே மிகவும் பாராட்ட வேண்டும், தலைவணங்க வேண்டும். ஆனால் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே சிம்பிளாக இந்த சாஸ்திரத்தினுடைய ஒரு பகுதியாகிய பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு 100 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சூரிய சந்திர கிரகங்களை கரெக்டாக நிமிஷம் மணிக்கணக்காக சொல்லிடும். அதுவும் விஞ்ஞானம் தானே. அந்த விஞ்ஞானம் நம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய முயற்சி. அது மாபெரும் விஞ்ஞானம். மரணத்திற்கு முன்பு என்ன, மரணத்திற்கு அப்பாற்பட்டது என்ன, வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அந்த வாழ்க்கையானது எப்படி இருக்க வேண்டும், எதனால் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது தான் இந்த சாஸ்திரத்தினுடைய மகிமை. அதைத்தான் நம்ம 2வது அத்தியாயமாக சாங்கிய யோகமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த சாங்கிய யோகத்தினுடைய 2 மெயின் விஷயம் என்னென்று கேட்டால், உலகியல் அறிவு, அதாவது கர்மத்தை பற்றிய ஞானம், சிருஷ்டியை பற்றிய ஞானம், அல்லது இந்த அண்ட சராச்சரங்களை பற்றிய ஞானம், எப்படி சொன்னாலும் ஒன்று தான். பிறகு இதற்கு அடிப்படையாக ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு ஞானம், அதுதான் பிரம்மன் என்கின்ற விஷயம். இந்த 2 ஞானத்தையும் முழுமையாக கொடுப்பது 2வது அத்தியாயம். அதனால தான் சாங்கியம் என்றால் முழுமையான அறிவு என்பது பொருள். அந்த சாங்கிய யோகத்தினுடைய கடைசி 3 ஸ்லோகங்களில் இந்த 2 ஞானத்தையும் முழுமையாக கற்றவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய வாழ்நாளில் அவர்கள் அடையக்கூடிய அந்த குறிக்கோள் எது, அவர்கள் அடையக்கூடிய அந்த கடைசி அந்த ஒரு பிரயோஜனம் என்ன அப்படிங்கிறது தான் இதை சொன்னார். அதில் 70வது ஸ்லோகத்தில் குறிப்பாக அவர் சொன்னது என்ன அப்படின்னா, ஒருவன் தன்னளவில் முழுமையாக தன்னை உணர்வதும், பிறகு இந்த உலகத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுவதும், அதாவது தான் பூரணன் என்றும் இந்த உலகம் பூரணமான வஸ்து என்பதையும் உணர்ந்திருப்பான். கடலில் இருக்கக்கூடிய அமைதியை போன்று அவனுடைய உள்ளமானது அமைதியில் திளைத்து இருக்கும். நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிதுன்னு சொல்றார் வள்ளுவர் இல்லையா. அந்த மாதிரி அமைதி, பேரமைதியுடன் விவகாரங்களிலும் ஈடுபடுவான் என்பதை அடுத்த ஸ்லோகத்தில் 71வது ஸ்லோகத்தில் சொன்னார். அதற்குத்தான் நான் 2 விஷயங்கள் சொன்னேன். அதில் ஒரு விஷயத்தை கதையாக சொன்னேன். அதாவது ஒரு கோயில் அமைதியாக தியானம் செய்து கொண்டு இருப்பவர், பிறகு அந்த கோயிலில் கர்மயோகம் செய்து கொண்டிருப்பவர்கள் அப்படின்னு சொல்லி 2 பேரையும் வைத்து எது பக்குவ நிலை என்பதை நான் உணர்த்தினேன். அது நமக்கு மறந்துடப்படாது. அதைத்தான் 71வது ஸ்லோகத்தில் பிரம்ம ஞானத்துடன் கர்ம ஞானத்துடன் ஒருவன் வாழ்க்கையை எப்படி வாழுகின்றான், ஒவ்வொரு க்ஷணத்தையும் எப்படி வாழுகின்றான் என்பதை மிகவும் அழகாக சொன்னார். அவர் சொல்லும்போதே சில வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தினார். அந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்போது ஏதோ சாஸ்திரத்தினுடைய ஏதோ பழக்கப்பட்ட பல நாள் கேள்விப்பட்ட வார்த்தைகள் மாதிரி தான் இருக்கும். நிர்மமஹா, நிரகங்காரஹா, நிஸ்பிருஹா, இந்த 3 வார்த்தைகளையும் பயன்படுத்தினார். நிஸ்பிருஹா என்பவன் ஆசைகளால் அலைகழிக்கப்படாத மனதை கொண்டவன். நிர்மமஹா என்பவன் யான், அதாவது எனது என்பதை கொண்டிராதவன். பிறகு அகங்காரம் என்பது நான் என்பதில், அதாவது அகங்காரத்தினால் அடிபடாதவன் அப்படின்றார். இந்த 3 விஷயங்கள்
இந்த ஞானியினிடத்தில் பார்க்க முடியும். இங்கே சந்நியாசின்னு சொல்லவே கிடையாது. சந்நியாசம் அப்படிங்கிறது அது ஒரு விஷயம். அதை நம்ம அதையும் கர்மத்தினுடைய சந்நியாசம் என்ன என்பதை கிட்டத்தட்ட 5வது அத்தியாயத்தில் மிகவும் தெளிவாக நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் இந்த சந்நியாசம் என்பது இங்கு பேச்சல்ல. ஞானி நிறைநிலையை அடைந்தவர்கள் இந்த 3 விதமான பக்குவ நிலையையும் அடைந்திருப்பார்கள் அப்படின்னு சொன்னார். அதைத்தான் நம்ம விரிவாக பார்த்தோம். அதாவது எனதுன்னு இருக்காமல் எந்த மனமும் இருக்கா. யான் எனது என்பதை திருவள்ளுவரும் அடிக்கடி அவருடைய குரலில் நமக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார். யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோருக்கும் உயர்ந்த உலகம் புகும் அப்படின்னு சொல்லுவார். அந்த குரல் முழுமையாக எனக்கு ஞாபகம் இல்லை, இருந்தாலும் அதில் இந்த யான் எனது என்பது அறுக்கப்பட வேண்டும் அப்படின்னா உணர்ந்து கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அவர்கள் நிறைநிலையை அடைவார்கள் அங்கு சொன்னார். அதையே தான் இங்கே சசாந்தி அதிகச்சதி அப்படிங்கிறார். அவர் அமைதி, பேரமைதியை அடைகிறார். பேரமைதி என்றால் என்ன? உள்ள தெளிவு, பிரசாதம் அப்படின்னு சில வார்த்தைகள்லாம் ஏற்கனவே கிருஷ்ண பரமாத்மா போட்டுட்டார். இப்போ இன்றைய ஸ்லோகத்தில் பார்ப்போம். இதுவே பிரம்ம நிலை பேறு என்று கூறப்படுகிறது. எதுவே பிரம்ம நிலை பேறு? கடந்த 2 ஸ்லோகங்களில் சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவன் பிரம்ம நிலை பேரை அடைந்தவன் ஆகிறான் அப்படிங்கிறார். இந்த நிலையை அடைந்தவன் மீண்டும் உலகத்தில் சம்சார கடலில் திரும்புவதில்லை, நுழைவதில்லை அப்படிங்கிறார். அவருக்கு இந்த சம்சாரம் அப்படிங்கிறது அது ஒரு விதமான ஒரு குழம்பிய நிலை. அது ஒரு பிரச்சனையில் இருக்கின்றோம் அப்படின்னே தெரியாத ஒரு பிரச்சனை. அதாவது ஒருத்தர் குழப்பத்தில் இருக்கார். ஆனால் அவர் நினைக்கிறார் நான் தெளிவாக இருக்கின்றேன் அப்படின்னு நினைக்கிறார். ஒருத்தர் குழப்பத்தில் இருக்கின்றார் என்பதை உணராமல் நான் தெளிவாக இருக்கின்றேன்னு சொன்னார்னா அவர் எவ்வளவு குழம்பி போயிருக்காருன்னு புரியறது இல்லையா? அதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலை. குழப்பத்தில் நான் இருக்கின்றேன்னு தெரிந்தாலே அர்ஜுனனை நம்ம மாறிடும். நமக்கு குழப்பம் இருக்கிறது, எங்கேயோ பிரச்சனை இருக்கிறது சார். இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்வதில் ஏதோ பிரச்சனை இருக்கு. என்ன வேண்டும்னு தெரியாமலேயே நம்ம எல்லாத்தையும் பண்ணுறோம். எல்லாத்துக்கும் நமக்கு அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது சிறு வயதிலிருந்தே நமக்கு ஏன் உபநயனம் செய்ய வேண்டும், ஏன் திருமணம் செய்ய வேண்டும், ஏன் கோயிலுக்கு போக வேண்டும், இது எல்லாத்துக்குமே முழுமையான அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம அதெல்லாம் புரிந்து கொள்ளாமல் மெக்கானிக்கலாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லாரும் திருமணம் பண்ணுறா, அதனால நானும் பண்ணிக்கிடணும். திருமணத்திற்கு நம்ம எகெயின்ஸ்ட் கிடையாது. ஆனால் திருமணம் என்பது பெரிய தபஸ். அதனுடைய முழு அர்த்தங்களை உணர்ந்து கொண்டு திருமணம் பண்ணும் பொழுது அந்த திருமணம் ஆனது ஒரு மாபெரும் தவமாகிறது. அதே போல் ஒரு கோயிலுக்கு போகிறது, சின்ன சமாச்சாரம், ஒரு கோயிலுக்கு போகிறது, இன்னும் பல்வேறு விதமான சடங்குகள் நம்முடைய வாழ்க்கையில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த சடங்குகள் அத்தனையுமே ஆழ்ந்த உள் அர்த்தங்களை கொண்டிருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் வாழ்க்கையில் எதை பண்ணணும்னு தெரியாமலேயே என்னத்தையோ பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பெயர் தான் குழம்பிய நிலை. தான் கஷ்டம் எதற்கு படுகிறோம் அப்படின்னு தெரியாமலேயே கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பது தான் சம்சாரம். அந்த நிலையை அடைய மாட்டார். அது மட்டுமல்ல, அடுத்த 2வது வரிசையில் ஒரு விஷயம் சொல்கிறார். அந்த காலேபி அஸ்யாம் ஸ்தித்வா பிரம்ம நிர்வாணம் ரிச்சதிங்கிறார். வாழ்நாளில் கடைசியில் இறக்கும் தருவாயிலாவது ஒருவனுக்கு இந்த விஷயம் புரிந்து விட்டது அப்படின்னா அவர் கண்டிப்பாக நிறைநிலை அடைவார் அப்படின்னு சொல்கிறார். இதை ஏன் பகவான் இப்படி சொல்லுகிறார்னாக்கா 8வது அத்தியாயத்தில் கனெக்ட் பண்ணுவார். ஒருவர் இறக்கும்போது அவர் எந்த நினைவுடன் இறக்கின்றாரோ அந்த நினைவுடன் அதன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுடன் அவர் அடுத்த ஜென்மத்தை அடைகிறார் அப்படின்னு சொல்லி 8வது அத்தியாயமானது கூறுகிறது. அதனால தான் நம்முடைய நினைவுகளே நமக்கு நம்முடைய வாழ்க்கையை நீட்டுகின்ற படிக்கற்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
அதனால தான் பகவான் கிருஷ்ணர் வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன நமக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரி கொடுக்கின்றார். வாழ்நாளில் வந்து உன்னுடைய நினைப்பு மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கின்றார். இதுவே பிரம்ம நிலை பேறு அப்படின்னு சொல்கிறார். அதாவது 2வது அத்தியாயத்தினுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு சொன்னால் பிரம்ம நிலை பேறு. அதுதான் பிரம்ம நிலை பேறு அல்லது மோக்ஷம் என்று கூறப்படுகிறது. இந்த 2வது அத்தியாயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 4 புருஷார்த்தங்களும் சொல்லி முடிச்சிருப்பார். அதாவது முதல்ல என்ன அப்படின்னு, ஒருவருக்கு வந்து பாதுகாப்பு வேணும், பிறகு இன்பமாக இருக்கக்கூடிய அந்த நிலை வேண்டும், அதன் பிறகு தர்மமாக இருக்க வேண்டும், பிறகு மோட்சத்தை உணர வேண்டும். இந்த தர்மமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது கர்மம் என்கின்ற தலைப்பில் நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ வாழ்க்கையில் அனைத்து குறிக்கோள்களையும் அடைய முடியும். அதற்கு இந்த 2வது அத்தியாயமே முழுவதும் ஆதாரம்னு சொல்லி இங்கு முடிக்கின்றார். இப்போ நமக்கு வந்து ஒரு கேள்வி வரும், 2வது அத்தியாயம் முடிஞ்சிடுச்சு, 3வது அத்தியாயம் எதற்காக ஏனென்று கேட்டால், இந்த 2 அத்தியாயத்திலுமே எல்லாமே சொல்லி முடிச்சுட்டாரு பகவான். இந்த உலகத்தில் 2 ஞானம் தான் இருக்கிறது, அந்த 2ஐயும் முடிச்சுட்டாரு, இன்னதுக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு கேள்வி வரும். அதைத்தான் வந்து நம்ம வந்து இந்த 2வது அத்தியாயத்தை சிம்ஹாவலோகனம் பண்ணினா புரியும். 2 அத்தியாயத்தில் முடிந்த விஷயங்கள் நமக்கு புரிய வேண்டியது நிறைய பாக்கி இருக்கிறது. ஆகவே இந்த 2 அத்தியாயங்களில், அதாவது எஸ்பெஷலி 2வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை தான் அடுத்து வருகின்ற அனைத்து அத்தியாயங்களிலும் மிகவும் விரிவாக பார்க்கப்படுகிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் 18 அத்தியாயத்திற்கு நம்ம வந்து இந்த பகவத்கீதை சப்ஜெக்டை பேசுவோம்ப்பா அப்படின்னு பேசலை. அர்ஜுனனுக்கு தெளிவு கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவருடைய போதனை என்பது 2வது அத்தியாயத்துடன் முடிக்கப்படுகிறது. அதன் பிறகு அர்ஜுனனுடைய கேள்விகளுக்கு பதிலாக அமைந்ததே மற்ற அத்தியாயங்கள்னு நமக்கு புரிஞ்சிடும். அப்போ அர்ஜுனனுக்கே 18 அத்தியாயங்கள் தேவைப்பட்டது. அந்த காலத்தில் அவ்வளோ சக்திமானாகவும் பறந்து விருந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டியோடு இருந்த அர்ஜுனனுக்கே 18 அத்தியாயம்னா நமக்கு வந்து எத்தனை அத்தியாயங்கள் தேவைப்படும்? பகவான் கிருஷ்ணன் வேற இப்போ இல்லையா, அதனால் என்ன பண்ணணும்னு கேட்டால் 18 அத்தியாயங்களுக்கு மேலே வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. இந்த 18 அத்தியாயங்களையே மீண்டும் 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 குருமுகமாக படிக்கும் பொழுது நமக்கு தெளிவு கிடைக்கிறது. அப்போ இந்த 2வது அத்தியாயத்தினுடைய சிம்ஹாவலோகனம் என்றால் என்ன? சிம்ஹாவலோகனம் என்பது, இந்த சிங்கம் வந்து ஒரு காட்டில் வந்து நடந்து போனால் அந்த கொஞ்சம் தூரத்திற்கு அப்புறம் அப்படி திரும்பி பார்க்குமா. சிங்கம் திரும்பி பார்த்தா எப்படி இருக்கும்? சிங்கமாக தானே பார்க்கும். அதனால தான் சிம்ம அவலோக்கனம், வந்த பாதையை, கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தல், கம்பீரமாக திரும்பி பார்த்தல். அப்படி அந்த கம்பீரமாக திரும்பி பார்க்கறது நம்முடைய குருமுகமாக நம்ம படித்த அந்த விஷயங்களை கம்பீரமாகவும் அப்படின்னா கான்ஃபிடென்ட்டோட நிறைநிலையோடையும் திரும்பி பார்க்கறது தான் சிம்ஹாவலோகனம் அப்படின்னு சொல்கிறது. சிம்பிளாக சொல்லணும்னா சம்மரி அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். இந்த 2வது அத்தியாயத்தினுடைய சம்மரி என்பது மிகவும் உயர்ந்த விஷயம். அப்போ 2வது அத்தியாயத்தினுடைய தலைப்பு என்ன என்று கேட்டால் சாங்கிய யோகம். சாங்கியம் என்றால் ஞானம். எப்படிப்பட்ட ஞானம் என்றால் 2 வகைப்பட்ட ஞானம். உலகியல் அறிவு, ஆன்மீக அறிவு. உலகியல் அறிவு என்றால் சிருஷ்டியை பற்றிய முழுமையான ஞானம். ஆன்மீக அறிவு என்றால் சிருஷ்டிக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பிரம்மன் என்கின்ற உயர்ந்த விஷயத்தை பற்றிய ஞானம். இப்படியாக இந்த 2வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. முதல் 10 ஸ்லோகங்கள் அர்ஜுனன் என்கின்ற சாதாரண குழம்பிய மனிதன் தன்னை சிஷ்யனாக மாற்றுகின்ற படலம். அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? குரு உபசதனம் அல்லது ஆச்சாரிய உபசதனம்னு சொல்கிறது. தான் தன்னை சிஷ்யனாக உணர்ந்து பிறகு குருவை அணுகுதல். இந்த விஷயங்கள் முதல் 10 ஸ்லோகங்களில் மிகவும் அழகாக கூறப்பட்டிருக்கின்றன. அதாவது மனிதனாக நம்ம பிறந்தோம்னாக்கா நம்ம பிறக்கும்போதே கன்சியூமராகத்தான் பிறக்கிறோம். கன்சியூமர்னா தெரியுமோ இல்லையோ, நம்ம தாயினுடைய இரத்தத்தை உணவாக உட்கொண்டு தந்தையினுடைய வியர்வை, அதுவும் இரத்தம் தானே, இரத்தம் உழைப்பாகவும் வியர்வையாகவும் அதை உட்கொண்டு நம்முடைய சரீரமும் மனமும் வளர்கிறது.
பிறகு இந்த உலகத்தில் ஆசானாக இருக்கக்கூடிய ஒரு ஆத்மாவுடன் ஏற்படுகின்ற தொடர்பு, அதாவது தாயுடன் தொடர்பு இயல்பாக நடக்கின்றது, தந்தையினுடைய தொடர்பும் இயல்பாக நடந்து விடுகின்றது. இந்த ஆச்சாரியனுடைய தொடர்பு இருக்கு இல்லையா, அதுதான் அற்புதம். அந்த அற்புதத்தை முதல் 10 ஸ்லோகங்களில் பகவான் வியாசர் மிகவும் அழகாக சொல்லி இருக்கின்றார். அதை நம்ம திரும்பி பார்க்கும் பொழுதே நமக்கு தெரியும் எவ்வளவு விஷயங்கள் நம்முடைய சாஸ்திரங்களில் கூறப்பட்டு இருக்கின்றன அப்படின்னு சொல்லி. அடுத்த வகுப்பில் நாம் இந்த 2வது அத்தியாயத்தினுடைய சாராம்சத்தை பார்த்துவிட்டு அடுத்த அத்தியாயத்தை தொடர்ந்து படிப்போம் என்பதை ஸ்ரீ எல்லாம் வல்ல அமிர்த மிருத்யுஞ்சேஸ்வரருடைய பாதங்களிலும் அம்பிகையினுடைய பாதங்களிலும் பிரார்த்தனையாக சமர்ப்பித்து இன்றைய உரையை நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.